We stand together as we read the word of the Lord from the book of Luke. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க போகும் எழுந்திருக்கும்படி அன்போடு I want கேட்கிறேன். everyone, those who can physically are able to stand, please stand together. Otherwise, you can sit down as a mark of respect to the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கும் விதத்தில் நிற்க முடிந்தவங்க நீங்க நிற்கலாம் என்று சொல்லி அன்போடு கேட்கிறேன். முடியாதவன் நீ உட்கார்ந்து கொள்ளலாம். Luke 23rd chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் I want 23 Solomon to read it carefully from the 50th verse to the 56th verse. 50வது வசனம் முதல் 56வது வசனம் வரைக்கும் நாங்கள் படிக்கிறோம். I want everybody, those who come new, those who are there in this church for many years, those who walked in for 2 years, 3 years, God is going to talk to us. So I want you to listen to the word of the Lord so then God can speak through the words. புதியதை வந்தவளா இருந்தாலும் 2 ஆண்டுகள் அல்லது அநேக ஆண்டுகள் சபைக்கு வரக்கூடிய இருந்தால் நன்றாய் வார்த்தை கவனிங்க. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட பேச வல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். Praise the Lord. I want you to read the 56th verse, everybody together. 56வது வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். இங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை அப்படினு கான்சென்ட்ரேட் பண்ணி let's read that word. And they returned and prepared spices and ointments and rested the Sabbath day according to the commandments. You have to tell your neighbor, according to the commandments. கற்பனையின்படியே சொல்லுங்க. கற்பனையின்படியே, கட்டளையின்படியே. I want to return to the book of Genesis, first chapter. ஆதியாகமம் புத்தகம் முதல் அதிகாரம். I want to read only one verse, but maybe the first 2 verses, then the 5th verse. முதல் 2 வசனங்கள் மற்றும் 5ஆம் வசனங்கள். In the beginning, God created the heaven and the earth, and the earth was without form and void, and darkness was upon the face of the deep, and the Spirit of the God moved upon the face of waters. I'm going to read the 5th verse, and listen to this. And God called. In your time of studying the word of God, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிற அந்த நேரத்தில், when you create a timeline on the last days of Jesus' life, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் அந்த காலக்கோடு ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கையின் கடைசி நேரத்தை நாம் பார்க்கும்போது, when you study about the last few days where Jesus spent on earth, last few days, என் ஆண்டவராக இயேசு பூமியில செலவழித்த அந்த கடைசி சில நாட்களை நாம் கவனித்து பார்ப்போமானால், it is not ordered by the Jewish culture, but it is more driven by God's way. அது யூதருடைய கலாச்சாரத்தில் வந்தது கிடையாது. என் ஆண்டவருடைய வழிநடத்தலின்படியே கட்டாயப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கலாம். There are many things happened during Jesus' death. Those final days were having so many things, and it was, but everything was ordered by God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த அந்த கடைசி நாளில் நடந்த சம்பவம் எல்லாம் யூதருடைய கலாச்சாரத்தின்படி அல்ல, என் ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடி நடந்திருக்கிறது. Nobody can push God's timeline. என் ஆண்டவருடைய அந்த காலக்கோடு அவர் செய்கிற காரியத்தை யாருமே கட்டாயப்படுத்தி தள்ள முடியாது. No council can push what they want until God can push the timeline. என் ஆண்டவர் அந்த காலத்தை நிறைவேற்றுற வரைக்கும் எத்தனை ஆலோசனை சங்கம் கூடினாலும் கூட அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாது. You understand what we get revealed in the scriptures, what we see is that we serve a God who allows certain things at certain times for certain reasons to happen in our lives. காரணத்தை குறிப்பிட்ட காலத்திலே அது உங்க வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று என் ஆண்டவர் நியமிக்கிற காரியம் நடைபெறும். I want to encourage somebody here. I just want to talk to you very straight to your heart. ஒரு சிலரோடு கூட நேரடியாக உங்கள் இதயத்தோடு நான் பேச விரும்புகிறேன். God will make certain things happen in our lives at certain times and for certain reason that God will teach us a lesson at that time. ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நேரத்திலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எதற்காக? ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. God makes events in our personal lives so that in that event certain things happens, we learn a lesson, but not to stay there,
but what God has prepared us for the next chapter. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஒரு சம்பவம் நடக்கும்போது அதே இடத்துல தங்கி இருப்பதற்கு கிடையாது, அடுத்த இடத்திற்கு போவதற்கு ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். Any failure in your life, any disappointment in your life, anything which has happened in your life, God is trying to do something in certain times, certain reason and certain things so that you can learn a lesson and go to the next stage. வாழ்க்கையிலே சில சூழ்நிலை வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது அந்த நேரத்தில் அந்த இடத்துல தேங்கி இருப்பதற்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நோக்க நேரம் இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட காரணத்திற்காக உங்கள் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கிறார் அடுத்த அடிப்படைக்கு போவதற்கு. Don't think that's where God wants you to be. God is trying to tell you certain times I do certain things in your life so that you learn a lesson. Don't stay there, push forward. ஏதோ அங்கே தங்கி இருப்பதற்கு கிடையாது சூழ்நிலை வரும்போது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நான் செய்கிறேன், அங்கே தங்குவதற்கல்ல, புறப்பட்டு போவதற்காக தான். If you see the last stage, you can read home and maybe go back. There's an urgency. There's something which is happening in an urgent way. They want to do something to Jesus in a short period of time. ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவசரமாக சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிவேகமாக அன்றைக்கு சில காரியங்களை செய்து வந்தார்கள். அந்த கடைசி நேரத்தில் பார்க்கலாம். A sense of immediacy, the sense of thing they are pushing and doing some pressure so that Jesus can be crucified before a certain time. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதற்காக கட்டாயப்படுத்தி ஒரு அழுத்தத்தோடு கூட அந்த காரியத்தை வேகமாய் துரிதமாய் செய்தார்கள். Maybe in your personal times you may not have read this, you may not have just said this word, but when you think of today, when you think, oh yes, they pushed Jesus, there was a pressure, there was something, an urgency what the Pharisees and Sadducees are doing to kill him on the cross. தனிப்பட்ட வாழ்க்கையில யோசித்து பார்த்திருக்க முடியாது, ஆனா பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த இடத்துல மிக வேகமாக அவசரமாக அவர் சிலுவையில கொண்டு போய் அறைய வேண்டும் என்று சொல்லி செயல்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். He shows up on a Sunday, he enters into Jerusalem. ஞாயிற்றுக்கிழமை அதிலே எருசலேமுக்குள் பிரவேசிப்பதை பார்க்கலாம். And on Monday he turns the tables in a temple and he's getting angry with the temple. That's on Monday. அடுத்த நாள் திங்கட்கிழமை பார்க்கும்போது அங்கே தேவாலயத்தில் உள்ள பலகைகளை தூக்கி வீசினார் என்பதை நாம் பார்க்கலாம். And on Tuesday the Sanhedrin council decides to kill Jesus on Tuesday. அதே செவ்வாய்க்கிழமை இந்த ஆலோசனை சங்கத்தார் கூடி வந்து இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். On Wednesday they find a crooked person called Judas so that he can cheat, he can deceive Jesus and give it to him. இடத்துல கொண்டு போனாங்க, இயேசுவுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அவசரப்பட்டார்கள். Then Pilate said, I don't find any mistake, I can't do anything. He washes his hands. பிலாத்து கை கழுவிட்டார், இந்த மனுஷன் எந்த குற்றத்தை நான் பார்க்கவில்லை என்றார். Then they take him back to Herod and say, come on, do something, we need to arrest him, we need to crucify him. They just take him to Herod. அதற்கு பிறகு ஹேரோதிடத்துல கொண்டு போனாங்க, அவனாவது தீர்ப்பு செய்வான் என்று சொல்லி எப்படியாவது இயேசுவை கொல்ல வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று இருந்தார்கள். Then you can go and read all this in Luke, John and all this gospel. Then they take him back to Pilate and it says that it was almost 6 o'clock in the morning when they took him to Pilate and said, you need to give a verdict to crucify him. பிலாத்துவிடத்தில் போய் 6 மணியாக இருக்கும், அது இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவரிடத்தை கட்டாயப்படுத்தினார்கள். And at 6 o'clock they prepare some witnesses, they prepare somebody there and say he has a false witnesses. They prepare everything at 6 o'clock in the morning and they have a judgment on Jesus within the time they arrested. So fast everything. காலை 6 மணிக்கு இயேசுவினிடத்தில் போய் சாட்சி சொல்லும்படி அநேகரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். எப்படியாக வேகமாக சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி இந்த 18 மணி நேரத்திற்குள்ளாக அவர்கள் தீர்மானித்தார்கள். Innocent Jesus, எதுவுமே அறியாமல் இருந்த இயேசு, beaten, stripped and arrested and crucified in a hurry. அடிக்கப்பட்டு வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். He was nailed on the cross. சிலுவையில தொங்கினார். 3.5 years he was working. 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். Within a week ஒரே ஒரு வாரத்துக்குள்ளாக came so swiftly. முடிவு வேகமாக துரிதமாய் வந்தது. I want to talk to you in your lives. உன் வாழ்க்கைக்காக நான் பேச போகிறேன். Does anything happen so fast in your life? வாழ்க்கையில ஏதாவது துரிதமா வேகமா நடந்திருக்கா? We don't understand what's happening. நடக்கிற காரணம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். There's a push, there's something, when urgency, something is happening and everything is lost. ஏதோ ஒரு திடீரென ஒரு அவசர நிலைமை வரும்போது எல்லாமே இழக்கப்பட்ட ஒரு நிலைமை We இருக்குதா? feel that everything is lost and I can't get this again. This time I can't get it back. So fast everything has happened. எல்லாமே இழந்துட்டேன், திரும்ப கிடைக்காது, வேகமாய் நான் இழந்து விட்டேன் என்று சொல்றோமா? My question in that paragraph, in that say, my question is, why this rush
to do this to Jesus? இயேசுவுக்கு இந்த காரியம் செய்வதற்கு ஏன் இவ்வளவு அவசரப்பட்டாங்க? Why this rush? ஏன் அவசரப்பட்டாங்க? You know why this rush? ஏன் அவசரம் தெரியுமா? That day was a Sabbath day. அன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தது. Amen. That was a Passover day. அது பஸ்கா தினம். All of them who had come from different parts of the world will gather in Jerusalem because it's a Passover festival. பஸ்கா பண்டிகை இருந்தபடியால் உலகத்தின் अनेक பகுதியிலிருந்து அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஜனங்கள் வந்திருந்தார்கள். The time was ticking for them. அவர்களுக்கு அந்த நேரம் குறைந்து Because கொண்டிருந்தது. if they don't arrest him and crucify him before the Passover gets over, they cannot get this information to everybody that Jesus was arrested and crucified. அந்த பஸ்கா நிறைவேறதுக்குள்ளாக அவரை கைது செய்யணும், சிலுவையில் அறையணும்னு சொல்லி இதை செய்யாவிட்டால் அவரை கைது செய்து அவரை சிலுவையில் கொன்றோம் என்ற செய்தி மற்றவர்களுக்கு போகாது. When the sun sets, சூரியன் அஸ்தமிக்கும் போது Passover is starting. பஸ்கா ஆரம்பிக்கிறது. When the sun sets, சூரியன் அஸ்தமிக்கிற போது the Jewish will not touch anything. யூதர்கள் எதையும் தொட மாட்டாங்க. When the sun sets, சூரியன் அஸ்தமாகும் போது they should not work, he cannot be crucified, nothing can happen. வேலையும் செய்யக்கூடாது, சிலுவையில் அறையக்கூடாது, எதுவும் செய்ய முடியாது. And all of them who came to see, to be part of Passover, they will leave to their homes without knowing that Jesus was arrested and crucified. பஸ்கா பண்டிகை முடியும் போது யாரெல்லாம் வெளிதேசத்தில் வந்தார்களோ இயேசுவுடைய சிலுவையில் அறையப்பட்டதை பார்க்காமலே போய் இருந்திருப்பார்கள். Amen. Amen. They want to put Jesus to shame so that everybody knows the story of Jesus is over. ஆண்டவராகிய இயேசுவுடைய கதை முடிந்து விட்டது என்று எல்லா தேசத்தாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவசரமாக அந்த பஸ்கா பண்டிகை முடிவதற்குள்ளாக The செய்தார்கள். Sanhedrin council says before the Passover is happening, before the sun can set, Jesus should be crucified. பஸ்கா பண்டிகை நாளிலே சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று ஆலோசனை சங்கத்தார் தீர்மானித்தார்கள். So when the people go back to their countries, ஜனங்கள் அப்போதான் தேசத்துக்கு when போவார்கள். all of them go back, எல்லாரும் தேசத்துக்கு they போவார்கள். will go and tell them his chapter is over. அவருடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்லி எல்லா இடத்திலும் பேசுவார்கள் They என்பதற்காக said, செய்தார்கள். if we do that, the world will know Jesus is no more. This man, the miracle man, is no more. We can shut their mouth and say Jesus' story is over. இவ்வளவு நாள் அற்புதம் செய்து கொண்டு வந்த இந்த இயேசுவுடைய கதை முடிந்து விட்டது என்று எல்லா இடத்திலும் பேச வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை அந்த பஸ்கா பண்டிகை நாளில் செய்து முடித்தார்கள். When nothing happens, ஒண்ணுமே நடக்காமல் இருக்கும்போது God works. ஆண்டவர் கிரியை செய்வார். தட்டி சொல்லுங்க, when nothing happens, ஒண்ணுமே நடக்காம இருக்கும்போது God works. ஆண்டவர் கிரியை இத செய்வார். சொல்லிட்டே இருக்கணும், அப்பதான் எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். ஓகேங்களா? God bless you, God bless you. You know what happens? என்னாச்சு தெரியுமா? They are able to get everything done. 9 o'clock he was on the cross. 3 o'clock Jesus is over. 9 மணிக்கு சிலுவையில் இருந்தார், 3 மணிக்கு எல்லாம் முடிந்து விட்டது. எத்தனை அவருங்க சிலுவையில் தொங்கினாரு? என்ன பார்த்து சொல்லுங்களா? எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம். இங்க வர்ஷிப் எத்தனை நிமிஷம்? 40 நிமிஷம். நம்மளால நிற்க முடியாது, உட்கார முடியாது, கை தட்ட முடியாது, பாட முடியாது, வாய்க்கு உனைக்கும், காதுக்கு உனைக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்காக 6 hours he was hanging on that cross, nailed, but we can't do anything to Jesus who gave us life. 6 மணி நேரம் நமக்காக சிலுவையில் தொங்கி ஆண்டவருக்கு நமக்கு ஜீவனை கொடுத்தவருக்கு நம்மால செய்ய முடியாம போய்விட்டது. Now there's a man called Joseph. யோசேப் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். என்ன பார்த்து சொல்லுங்க, ஜோசப். ஜோசப். எல்லாரும் இருக்கீங்களா? ஜோசப். ஜோசப். ஜோசப் பாவம், அவர் அப்பா பேர் ஜோசப், பரவாயில்ல. ஜோசப் from the city called Arimathea. அரிமத்தியா ஊரை சேர்ந்த இந்த யோசேப்பு. Amen. He was from that city called Arimathea. So he came and he was a Jew. Listen to this. He was a Jew. அரிமத்தியா ஊரான இந்த யோசேப்பு யூதனாக இருந்தான். And he wanted to come. He was a very this thing of Jesus. He was following Jesus. He liked the God whom Jesus worshipped. ஆண்டவராகிய இயேசு ஆராதித்த அந்த தேவனை ரொம்ப நேசித்தவன். ஆகவே மறைமுகமாக சீஷனாக இருந்தான். So he came and he asked permission with Pilate. I want, listen to this carefully. இப்பதான் வரேன் கதைக்கு. I want the body of Jesus. பிலாத்தின் இடத்தில் இந்த யோசேப்பு வந்து இயேசுவுடைய சரீரம் வேண்டும் என்று சொல்லி கேட்டான். I don't want the miracle of Jesus. இயேசு செய்த அற்புதம் வேண்டாம். I want the body of Jesus. இயேசுவுடைய சரீரம் வேண்டும் என்று சொல்லி கேட்டான். I want it to come down. அந்த சரீரத்தை கீழே I have இறக்கணும். to wrap it. அதை துணிகளில் சுற்ற I வேண்டும். have to bury it அதை அடக்கம் பண்ணி வைக்கணும். before the sun sets. சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக இந்த காரியம் செய்து முடிக்க There's an வேண்டும். emergency for Joseph to come and ask, I want the body of Jesus. You know why? இயேசுவுடைய சரீரம் எனக்கு வேணும் அவசரமா கேட்டான். ஏன்? The moment the sun sets, சூரியன் அஸ்தமித்த பிறகு they cannot do anything to the body of Jesus. இயேசுவின் சரீரத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. According to the Roman rule, ரோம விதிமுறையின்படி
they have to burn the body of Jesus. இயேசுவினுடைய சரீரத்தை எரிக்க வேண்டும் சூரியன் அஸ்தமித்த பிறகு. So Joseph said, no, I want all of that to happen. I want this body to come down from that. I want to wrap it. யோசேப்பு சொன்னா இந்த சரீரத்தை கீழே இறக்கி துணிகளை சுற்ற I வேண்டும். want to wrap it. அதை துணிகளை சுற்ற வேண்டும். Oh, I want to take it and put it in a bury it before the sun sets. சூரியன் அஸ்தமிப்புக்காக அவரை கொண்டு போய் கல்லறைக்குள் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். Praise the Lord. The rest continues. Joshua comes and asks him, and he gets the permission, and they all and he brings the body down, and he keeps it, and he wraps it, and he's going to go and say, I'm going to lay it down. He's going to the tomb which nobody has been laid. He's taking it there. Suddenly he sees a crowd of women. அவசரமாக போய் பிலாத்துவிடத்தில் பேசி இயேசுவின் சரீரம் வேண்டும் என்று சொல்லி வாங்கி ஒரு வைக்கப்படாத ஒரு கல்லறையில கொண்டு போய் ஆண்டவராக இயேசுவை துணிகளை சுற்றி அந்த இடத்துல வேகமாக வைத்த பிறகு திடீரென்று ஒரு பெரிய ஸ்திரீகள் கூட்டம் வந்து நின்றது. Crowd of women who followed Joshua Arimathea where he is laying the body of Jesus. இயேசுவுடைய சரீரத்தை எங்கே இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு வைக்க போறார் என்று பார்ப்பதற்கு திரளான ஸ்திரீகள் பின் சென்றார்கள். Praise the Lord. ஸ்தோத்திரம். Remove that women and put church. அந்த ஸ்திரீகள் இருந்த இடத்துல சபை என்று சொல்லி போட்டுக் கொள்ளலாம். You know what? I thought it was not the women who come for one time. இது ஒரு முறை வந்த ஸ்திரீகள் கிடையாது. No. This was Mary would have been there. மரியாள் இருந்திருக்கலாம். Because from the birth she knows Jesus. ஏனா பிறப்பிலிருந்து இயேசுவை அறிந்தவள். Oh, Mary Magdalene would have been there. மகதலேனா மரியாளும் இருந்திருக்கலாம். Because she is the one who broke the alabaster box. வெள்ளை பரணை அந்த இடத்தை உடைத்து அவருடைய வாசல் திறவத்தை கொடுத்தவள். I was thinking, oh, maybe Mary and Martha would have been there. மார்த்தாள் மரியாள் வந்திருக்கலாம். Oh, I don't know. I wonder whether Jairus' daughter was there. யவீருடைய மகள் உயிரோடு இருந்தால் அவள் வந்திருக்கலாம். I don't know. I wonder whether Peter's mother-in-law was there. பேதுருடைய மாமி கூட வந்திருக்கலாம். I don't know whether the Samaria woman who was healed by Jesus and near the well, she was there in that. கிணற்றின் அண்டில அற்புதத்தை பெற்று அந்த சமாரியா ஸ்திரீ ஒருவேளை வந்திருக்கலாம். I don't know. All the women with the issue of blood, she would have been there. 12 வருஷமா பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ மந்தத்துல வந்திருந்திருக்கலாம். They were all following the body of Jesus. இயேசுவுடைய சரீரத்தை எங்க இந்த யோசேப்பு கொண்டு போறான்னு சொல்லி எல்லாரும் பின்தொடர்ந்து வந்தார்கள். All of them were blessed by Jesus. Yes. All the women were blessed by Jesus. They were following the body of Jesus where it's being laid. இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அற்புதத்தை பெற்றவர்கள் இயேசுவின் சரீரத்தை எங்க வைக்க போறார் என்பதை பார்க்க நேரத்துல வந்திருக்கலாம். They are following, listen to me, they are following something which is dead. மரித்து போன ஒரு காரியத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள். For them அவர்களுக்கோ it's not over. அவர்களுக்கு இன்னும் முடியல. For them it's not over. அவர்களுக்கு முடியல. They find it hard to accept that Jesus' life is so soon it's over. ஆண்டவராக இயேசு இவ்வளவு வேகத்துல வாழ்க்கை முடிஞ்சு ஏற்றுக்கொள்ள முடியல. They are not able to process in their mind. Just now I saw Jesus. Now he is arrested. Now he is dead. They are not able to take that burden, take that failure, take that disappointment in their life. இயேசு இப்பதான் பார்த்தா இவ்வளவு வேகமா ஆண்டவராக இயேசு சிலுவை அறைஞ்சிட்டாங்களா இவ்வளவு வேகமா மரிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ப முடியாமல் அவள் இருந்தாங்க ஏற்றுக்கொள்ள முடியல. Sometimes in our life நம்முடைய வாழ்க்கையில் we are not able to accept something what has happened in our lives. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியம் நடந்திருக்கும் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். We are not able to accept it. We are saying, God, no, I will not accept this. This cannot happen to me. I love you. I don't want you to die. But something happens. They lost Jesus. இவ்வளவு நேசித்த ஆண்டவரே ஆனா எப்படி நீங்க சாக முடியும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜனங்கள் சொன்னார்கள். Sometimes in our life I want to listen to sometimes in our life. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலே we are following behind a dead thing hoping that we can do something to save that dead thing. மரித்து போன காரியத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் மரித்து போனது செய்யும் என்ற நம்பிக்கையோடு ஓடுகிறோம். சில நேரங்களில் நம்ம செத்து போனதை விடாம அது பின்னாடியே போயிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் அதை நம்ம சேவ் பண்ணிடலாமான்னு நம்ம மனசுல இருக்குது. We want to do something, some hope that I can save what is already dead. ஏற்கனவே மரித்து போயிருக்கிறது அதை எப்படியாவது எழுப்பிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் குழம்பி போய் உட்காந்துக்குது. இவன் நல்லா பேசுறானா எதை பேசுறா. You know, we sometimes are alive so that we go behind something which is dead hoping that I can save it. You cannot save it. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் மரித்து போய் இருக்கும் எப்படியாவது மறுபடியும் அதை காப்பாற்றி கொண்டு விடலாம் என்று சொல்லி நீங்க ஓடுறீங்க ஆனால் உங்களால காப்பாற்ற முடியாது. The women wanted to do more to that body. அந்த சரீரத்துக்கு நிறைய செய்யணும் ஸ்திரீகள் ஓடி வந்தாங்க. Because they wanted to anoint that body. They want to do something to that body. They want to do more. They know she is dead, he is dead, but they want to do more. அந்த சரீரத்துக்கு அதிகமாக செய்யணும் சொல்லி வாசனை திரவியத்தெல்லாம் கொண்டு வந்து ஊற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். The problem with that thing what they want in mind is that
the sun was setting down. அவங்க வரும்போது சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. The law of Sabbath prevented them to going and touching that body and putting the anointings or whatever they had in mind. They cannot do because sun is set. வாசன திரவியங்களை வாஞ்சோடு கூட கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஓய்வு நாளுடைய கற்பனையின்படி சூரியன் அஸ்தமிக்கிற போது எதுவும் செய்ய முடியாத நிலைமையா இருந்தது. Church, believe me, what I'm preaching, I have a very big conviction in my heart. சபையாரே, ஒரு காரியத்தை நான் பிரசங்கிக்க கவனிங்க. ஒரு பெரிய உணர்த்தலோட நான் சொல்லுகிறேன், நிச்சயம் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார். You want to save it. நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. God is only allowing you to watch it being buried. ஆனா அது அடக்கம் பண்ணப்படுறத உங்களால் பார்க்க தான் முடியும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். You love it. நீங்க நேசிக்கிறீங்க. You like it. You want to do anything to save it. But God says, I'm allowing sometimes only you can watch it. மரித்து போன காரியத்தை எப்படி எழுப்பணும் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நேசிக்கிறீங்க. ஆனா இல்ல, அது அடக்கம் பண்றத உங்களால் பார்க்க தான் முடியும் என்று சொல்கிறார். Your heart wants to do something. ஏதோ ஒண்ணு உங்க இருதயம் செய்யணும்னு நினைக்குது. You want to be somewhere that you want to do some. I can call so many people. I can do this. I can do that. I will call them. I know the influence. I need. But God says, I will allow you to watch it buried. எனக்கு செல்வாக்கு இருக்குது, இவங்களை அழைப்பேன், இவங்களை பேசுவேன். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அது மரித்து போன காரியம் அடக்கம் பண்ணப்படுறத மட்டும் நீ பாப்பே. Sometimes, listen to me, life will bring you to your place where you can only watch it being buried. சில நேரத்துல வாழ்க்கையில சில காரியம் மரித்து இருக்கும், அதை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, பார்க்க தான் முடியும். Can I tell you, life and Lord will put us sometimes in a life where we can only watch, we cannot save it. வாழ்க்கையா இருந்தாலும் நம்முடைய சில கற்பனைகளா இருந்தாலும் சில காரியங்களை பார்க்க தான் முடியுமே தவிர நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. When nothing happens. ஒண்ணுமே நடக்காமல் இருக்கும்போது. பக்கத்துல சொல்லுங்க, when nothing happens. ஒண்ணுமே நடக்காமல் இருக்கும்போது. I want to tell very personal. Now ரொம்ப personal. பக்கத்துல சொல்லுங்க, personal. தனிப்பட்ட விதத்துல ஒரு காரியம் சொல்லலன்னா பரவாயில்லை, எனக்கு டைம் கிடைக்குது. சொல்லுங்க, personal. தனிப்பட்ட விதத்துல சொல்லுகிறேன். பாஸ்டர் கூட personal பேசுறாரு. Sometimes சில நேரத்துல when you come to a place where you want your relationship to come again, அந்த இழந்த உறவுகள் திரும்ப வர வேண்டும் என்று இடத்துக்கு வரீங்க. but what you have done previously, you don't have any opportunity anymore. இதற்கு முன்பாக ஏதோ ஒரு காரியத்தை செய்தீங்க, ஆகவே சந்தர்ப்பம் இனி இல்லாத அளவுக்கு அது போய் விடுகிறது. You can only watch. ஏதோ பார்க்கறீங்க, அவ்வளவுதான். You want that relationship. அந்த உறவுகள் மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறீங்க. You want that mistake what you have done, you don't want to do it again. ஏற்கனவே செய்த தவறை திரும்ப செய்ய கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையில வரீங்க. You want to go and say sorry now, but the time is over. இப்போ மன்னிப்பு கேட்கலாம்னு வரீங்க, அந்நேரம் முடிந்து விட்டது. I'm from my heart. என் உள்ளத்துல இருந்து தனிப்பட்ட விதத்துல பேசுறேங்க. You want to do something good. ஏதோ நல்லது உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. Now you can't. இப்போ உன்னால செய்ய முடியாது. It's gone. முடிந்து விட்டது. You don't have time to ask sorry. மன்னிப்பு கேட்கிறதுக்கும் நேரம் இல்லாம போய் விட்டது. You can say, can I try again? There's no point. You cannot try now. மறுபடியும் முயற்சி செய்யலாமா? இல்ல செய்ய முடியாது. The Lord and life will bring you to a place where you want to save, but God says you can only watch. சட்டமா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் ஒரு முடிவு வருங்க. அந்த முடிவை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, பார்க்க தான் முடியும். Because many of us go into divorce, many of us get into problem with family, many of us get into problem with the office. You know why? At a time when you come, you want to try, but God says you can never try again. அன்னை விவாகரத்துக்கு நேரா போறாங்க, அலுவலகத்துல பிரச்சனைன்னு சொல்லி நிக்கறாங்க. ஆனா என்ன சொல்றதுனா, நீங்க முயற்சி செய்யலாம் நினைக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு மரித்து போயிருக்கிறது உங்களால் பார்க்க தான் முடிகிறது. சமாதானம் பண்ற நேரத்துல சமாதானத்தை விட்டுட்டீங்கன்னு வெச்சீங்க, you will only see that being buried. அதற்கு பிறகு அந்த காரியம் மரித்து போனதை பார்க்க முடியாது, எழுப்ப முடியாது. Let me tell you, I'm not talking about what happened that time. I'm talking to our church. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை பேசல, இன்னைக்கு சபையாருக்கு நான் பேசுகிறேன். The women want to do something to that body. அந்த ஸ்திரீகள் அந்த சரீரத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும் வந்தாங்க, நேசித்தாங்க. Time is gone. ஆனா நேரம் முடிந்து விட்டது. Time is gone. நேரம் முடிந்து விட்டது. God says your time is over. ஆண்டவர் சொன்ன நேரம் முடிஞ்சிருச்சு. When you can do it, when you can bring peace, when you can relate to your relations, that is the right time you go and do it, not later on. சமாதானம் பண்ணுகிற நேரம் இருக்கும்போது அந்த நேரத்திலே உறவுகளிடத்தை சமாதானம் பண்ணுங்க. அதற்கு பிறகு தாமதித்த பிறகு பண்ண முடியாது. Oh, can we just put our hands together? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே. God is teaching us something. ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்.
At the right time, ஏற்ற நேரத்திலே I need to do the right things. ஏற்ற நேரத்திலே ஏற்ற காரியங்களை நான் செய்தே ஆக If I வேண்டும். miss it, அந்த நேரத்துல விட்டுட்டேன்னா I may not get another opportunity. அதற்கு பிறகு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விட சமாதானம் பண்ணுவதற்கு. Oh, Jairus' daughter could have done this before. Even Peter's mother-in-law could have done it before. There's no time now. எபிரனுடைய மகளோ அல்லது பேதுருடைய மாமியோ இதை முன்பாக செய்திருக்கலாம், ஆனால் நேரம் இல்லாமல் போய்விட்டது. There's no time for us to go back and retrieve something which is already buried. ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு காரியத்தை திரும்பவும் நம்மால் போய் எழுப்பி கொண்டு வர முடியாது. I'm telling you, sisters and brothers, I've gone through this situation. சகோதர சகோதரி, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போனாலும் சொல்கிறேன். Hard to stand and watch something you have a hope to save it. ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, காப்பாற்ற நினைக்கிறீங்க, ஆனா முடியாத ஒரு பட்சத்தில் நிற்கிறீர்கள். Church, understand what I'm preaching. நான் சொல்லுகிறதை சபையார் புரிந்து கொள்ளுங்க. Every Sunday we come and go back home without taking anything from the church. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒன்றுமே கொண்டு போகாம வீட்டுக்கு போய் விடுகிறோம். There'll be a time when you cannot say sorry, and there'll be a time the other person cannot hear you say sorry. நீங்க மன்னிப்பு கேட்க முடியாத நிலை வரும். அதே நேரத்தில் நீங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்க முடியாத நிலைமையில அந்த நபரும் இருப்பார். There'll be time when you want to go back. With the time when you say what I did is wrong, but that time is over. You can only watch that thing which you want to revive being buried. தப்பு செய்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு போவீங்க, அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நபர் இருக்க மாட்டார். அந்த மரித்து போன காரியத்தை உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. Now the women has come and seen, they can just see the body. அந்த ஸ்திரீகள் எல்லாம் வந்து அந்த சரீரத்தை பார்த்தாங்க. They want to do something, they can't touch the body. இது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாங்க, அந்த சரீரத்தை தொட முடியல. They want to cry but they cannot. அழணும்னு நினைச்சாங்க, அழ முடியல. They want to do, they cannot. ஏதோ ஒன்று செய்யணும், செய்ய முடியல, பேச முடியல. You know what I'm saying? When nothing happens, என்ன சொல்லணும், ஒண்ணுமே நடக்காம இருக்கும்போது, when nothing happens, ஒண்ணுமே நடக்காம இருக்கும்போது, I'm going to teach you 4 things 4 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன் from this women. இந்த ஸ்திரீகள் இடத்திலிருந்து How they took this இதை எப்படி எடுத்துக்கொண்டாங்க and make God work for them. இதை அவங்க எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அவளுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்று செய்த காரியத்தை 4 காண்பிக்கிறேன். Number 1, முதலாவது, they went back home. அவங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க. They did not cry. அழல. They did not think of this old things again. இந்த பழைய காரியத்தை They யோசிக்கல. did not think of what is being buried. இதுக்கு முன்ன அடக்கம் பண்ணப்பட்ட காரியத்தை யோசிக்கல. Bible says வேதம் சொல்கிறது, they prepared oils and ointments. வீட்ல போய் பரிமள தைலங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். They were preparing oils and spices. அங்க போய் அங்க பரிமள தைலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார்கள். One word which comes in my mind, ஒரு வார்த்தை சிந்தையில் வருகிறது, prepare. ஆயத்தம் பண்ணினார்கள். பக்கத்துல சொல்லி ஆவணும் நீங்க. prepare. ஆயத்தம் பண்ணினார்கள். prepare. ஆயத்தம் பண்ணினார்கள். You can't do anything. ஒண்ணுமே செய்ய முடியாது. You cannot touch the body. சரீரத்தை இன்னைக்கு தொட முடியாது. You go back home. வீட்டுக்கு போய் and you prepare. வீட்டுக்கு போய் ஆயத்தப்பட வேண்டும். Oh, prepare. ஆயத்தம் பண்ண வேண்டும். They did not cry. அழல. They did not again go back and do something else. மறுபடியும் போய் வேற காரியம் செய்யல. They said when nothing happens, ஒண்ணுமே நடக்காம இருக்கும்போது, let me prepare. ஒண்ணுமே நடக்காம இருக்கும்போது நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். That word I keep sounding. Prepare. ஆயத்தம் பண்ண வேண்டும். When you can't do anything, ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கும்போது ஆயத்தம் பண்ணுங்க. when nothing happens in your life, ஒண்ணுமே வாழ்க்கையில் நடக்காம இருக்கும்போது prepare for the next. பாஸ்டர் கஷ்டப்பட்டு பேசுகிறேன், சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த வார்த்தையெல்லாம் உங்களே போயிட்டு இதெல்லாம் நீங்கள் மாற்றி உங்கள் லைஃப்பை மாறி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் தட் இன் மை ஹார்ட். யூ நோ சம்டைம்ஸ் வி ஃபீல் தட் எவ்ரிதிங் இஸ் லாஸ். சில நேரத்தில் எல்லாமே இழந்துட்டோம்னு நினைக்கிறீங்க. Each and every word in this Bible is for us. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை நமக்கு எழுதப்பட்ட ஒன்று. I was touched when I said, Lord, they went back and they prepared. அவங்க திரும்பி போய் ஆயத்தம் பண்ணினார்கள். They prepared. ஆயத்தம் பண்ணினார்கள். God, it says it's not over yet. இது இன்னும் முடியலன்னு கர்த்தர் சொல்கிறார். I am not finished with you. நான் இன்னும் வாழ்க்கையில சில காரியங்களை முடிக்கல. I am preparing you for your next chapter. அடுத்த அதிகாரத்துக்கு உன்னை இன்றைக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் கர்த்தர் சொல்கிறார். For your next what I want to do, I want you to go and prepare. When nothing happens, God starts working for us. ஒண்ணுமே நடக்காமல் இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் நமக்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். God has not finished with you. சொல்லுங்க, இன்னும் என் வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை முடிக்காமல் இருக்கிறார். God has not finished with you. இன்னும் சில காரியம் உன் வாழ்க்கையில முடிக்காமல் இருக்கிறார். I don't know when, but God will do it. எப்போன்னு தெரியாது, நிச்சயம் கர்த்தர் செய்வார். I don't know how, but God will do it. எப்படின்னு தெரியாது, நிச்சயம் கர்த்தர் செய்வார். I don't know what time, but God will do it. எந்த நேரம் தெரியாது, நிச்சயம் கர்த்தர் செய்வார். God is not finished with me, and I am preparing for my next chapter of my life. வாழ்க்கை இன்னும் கர்த்தர் முடிக்கலங்க. அடுத்த அதிகாரத்துக்கு கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். புரிஞ்சு ஏத்துக்கிறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். I am still receiving it. God is not finished.
என் வாழ்க்கையில இன்னும் சில காரியங்கள் ஆண்டவர் முடிக்கல, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்ல வேண்டும். God has not finished. More than your expectation, God is going to give you that. நான் சொல்றேன், உன் எதிர்பார்ப்பை விட கர்த்தர் உங்களுக்கு அதிகம் செய்ய வல்லவராக இருக்கிறார். Your thoughts are not my thoughts. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் Your சொல்கிறார். plans are not my plans. உன் திட்டம் என் திட்டம் அல்லன்னு சொல்றார். When nothing happens in your life, உன் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காம prepare for your இருக்கும்போது next chapter. உன் அடுத்த அதிகாரத்துக்கு உன்னை Hallelujah, ஆயத்தப்படுத்திக் hallelujah, கொள். hallelujah. This is the most difficult thing. I couldn't understand how the women did this. இந்த ஸ்திரீகள் எப்படி செய்தான்னு சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. When the sun came down, அங்கே சூரியன் அஸ்தமித்த போது, when the darkness was there, இருள் வந்தபோது they prepared themselves. தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க. If one thing happens in our lives, ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது we leave everything, we are upset. எல்லாத்தையும் விட்டுட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துறோம். But the women, அந்த ஸ்திரீகள், they started preparing themselves in the darkness. அந்த இருளான நேரத்திலே தங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார்கள் அந்த That's ஸ்திரீகள். Christianity. அதுதாங்க கிறிஸ்தவ மார்க்கம். Amen. That's real Christian. அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். When you prepare yourself in the darkness for something which you don't know whether God is going to do, but you are preparing today that God has got a next chapter for me. எல்லாமே இருளா இருக்கிறது, அடுத்து நடக்குமா நடக்காதான் தெரியல, பரவாயில்ல, அதை யோசிக்கிறதுல எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்றைக்கு என்னை ஆயத்தப்படுத்தினால் அடுத்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Are you ready to prepare for something which you don't know in the darkness of your life? இருளா இருக்கிறது வாழ்க்கையில, ஏதாவது அடுத்து ஆண்டவர் செய்வான்னு சொல்லி உங்களால் ஆயத்தப்பட முடியுமா? When failures are hitting you, தோல்விகள் உங்களை தாக்கும்போது, when disappointment hitting you, ஏமாற்றங்கள் when தாக்கும்போது, sickness is hitting வியாதி you, உங்களை தாக்கும்போது, your darkness இருள் is coming on you. இருள் உன்மேல் Are வருகிறது. you able to prepare for your next chapter? இருளான நேரத்திலே அடுத்த அதிகாரத்துக்கு போவதற்கு இன்னைக்கு உங்களால் ஆயத்தப்பட முடியுமா? Somebody has lost his job. ஒரு சில வேலை இழந்திருக்கலாம். We cannot pay the next EMI. அடுத்த EMI கட்ட Some முடியாம, business is gone. சில வியாபாரம் My போய்விட்டது. confusion is gone. குழப்பம். I had a child but it was aborted. பிள்ளை இருந்தது ஆனாலும் அது அழிந்து விட்டது. I cannot tell anyone. யாரும் சொல்ல முடியாது. But I'm saying when nothing happens, ஒண்ணுமே நடக்காமல் are இருக்கும்போது, you prepared to make something for your next chapter in the darkness? ஒண்ணுமே நடக்காமல் இருக்கும்போது எல்லாமே இருளா இருக்குங்க. இருளான இடத்துல அழுது உட்கார போறீங்களா, இல்லனா அடுத்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கான்னு சொல்லி இன்றைக்கு அந்த இருளின் மத்தியில் எத்தனை பேரால ஆயத்தமாக முடியும்? யாருக்கு ஆயத்தம் பண்ண நினைக்கிறீங்க கையில் வச்சு சொல்லுங்க, my chapter is not over. Rabba shabala raboshe. I can prepare even in the darkness. இருளா இருக்கிறது ஆனாலும் இருளின் மத்தியிலே என்னால் ஆயத்தப்பட My முடியும் life என்று is going some சொல்கிறேன். darkness. என் வாழ்க்கை இருளின் மத்தியிலே My போகிறது. decisions are but in the darkness I'm going to prepare myself இருளின் மத்தியில் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். because God is not finished yet. ஏனா நீங்க முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்களை முடிக்காமல் இருக்கிறார். The world may say you are finished. உலகம் சொல்ல வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது என்று. God says you are preparing. கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க ஆயத்தமாகுங்க. This is the most beautiful thing I learned there. ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். You know, for the Jewish culture, யூத கலாச்சாரத்தின்படி, you know why I read from Genesis? ஏன் ஆதியாகமத்தில் வாசம் தெரியுமா? For Jewish culture, யூத the கலாச்சாரத்தில் day starts when the sun sets. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு நாள் ஆரம்பிக்கும் யூத கலாச்சாரம். Praise the Lord. That is why Jesus says the evening and the morning makes a day. பாருங்க, மாலையும் சாயங்காலமும் விடியற் காலமாய் இன்னொரு நாள் சொல்லுவார். So for a Jewish culture, யூத கலாச்சாரத்தின்படி when the sun sets, சூரியன் அஸ்தமிக்கும் போது, when the darkness comes in your life, இருள் உன் வாழ்க்கையில் வரும்போது, that's a beginning of a day. அதுதான் ஒரு நாளுக்கான ஆரம்பமாக இருக்கிறது. When darkness sets, இருள் வரும்போது the women knows அந்த ஸ்திரீகளுக்கு தெரியும், this is my day. இது எனக்கு பகலாக இருக்கிறது. The world may say this is dark, உலக இருள் சொல்லும், but my day is beginning now. உலக இருள் சொல்லட்டும், ஆனா எனக்கு இப்பொழுதுதான் விடியற் காலையாக ஆரம்பித்திருக்கிறது. புரிஞ்சவங்களா கை தட்டுங்க. ஆமென். புரியாதவங்க சும்மா சேர்த்து கை தட்டுங்க. You know what? என்ன தெரியுங்களா? The women knew when the sun sets, சூரியன் அஸ்தமித்த உடனே, they know their new day is beginning. பாருங்க, சூரியன் அஸ்தமித்து இருளா இருக்குது, அவங்களுக்கு நல்லா தெரியும் புதிய நாள் என் வாழ்க்கைக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. தெரியும் புதிய நாள் என் வாழ்க்கை. When darkness comes, இருள் வரும்போது, I'm telling you again and again, திரும்ப திரும்ப எல்லாருக்கும் நான் சொல்றேங்க, prepare ஆயத்தமாகுங்க. in the darkness, இருளின் மத்தியில் ஆயத்தமாகுங்க. because according to God's calculation, ஏன்னா you are beginning a new day. தேவனுடைய கணக்கின்படி நீங்க இருள் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, ஒரு 5 பேர் கை தட்டினீங்க, ஓகே. ஏன்னா இன்னும் சில பேருக்கு இன்னும் you're not convinced, you're not convinced, you're not convinced. Come on Zaina, come here Zaina, come here my sweetheart. என் மினிஸ்ட்ரிக்கு பயங்கரமான ஒத்துழைப்பு இதுதாங்க.
எப்படி கை தட்டணும்னு இவளை பார்த்து கற்றுக்குங்க. வா சத்தி மேலே ஏறு, நம்ம 2 பேரும் ஏறலாம், கொஞ்சம் அவங்களை டிவேட் பண்ணி விடலாம். When I say something, she gets encouraged. God is not finished. I asked her, why do you clap like that? ஏன் அப்படி கை லிங்காக போகும்போது நடந்தது இது. My wife booked the tickets and all 4 of us went. மனைவி டிக்கெட்லாம் பதிவு செய்ய 4 பேரும். And my wife and children went into the museum. என் மனைவி பிள்ளை அந்த தியேட்டருக்குள்ள போனாங்க. பாஸ்டர் தியேட்டருக்குள்ள போனாருன்னு நினைச்சுக்காதீங்க. என்ன படம் ஓடுதுன்னு தெரியலையே. That was a drama. அதுல ஒரு டிராமா நடந்து கொண்டிருந்தது. மனசு தேத்திங்க. ஒருத்தர் சொல்ல பாஸ்டர் தியேட்டருக்கு போன பாத்தியா, அதுக்கு முன்னாடி பேசுறத பார்த்துருக்க மாட்டான். Amen. When we went there, that was drama. That was children's drama. அது சிறு பிள்ளைகளுக்கான ஒரு டிராமாவாக இருந்தது. My wife said, I'll go and catch the seat. அந்த இடத்துல போய் சீட்டை பிடிக்க போறேன். என் wife தெரியவே என்ன பேசுறானே கம்முன்னு உட்காரு, எங்க மாட்டி விட போறான். Then he says, one ticket you take. ஒரு டிக்கெட் நீங்க எடுத்துக்கங்க. And you park the car. காரை விட்டுட்டு. And you join me. காரை விட்டு வாங்கன்னாங்க. Listen to me carefully. நல்லா கவனிங்க. She said, I will go inside. நான் உள்ள போவேன். I'll get the seats. எனக்கு சீட் கிடைக்கும். You go park the car and join me. காரை விட்டு வந்து உள்ள உட்காருங்கன்னாங்க. I park the car. காரை விட்டு. எங்க இருக்கீங்க? I said, I'm just coming. வந்துட்டு இருக்கேன். At the entrance, உள்ள வர வாசல்ல another young boy ஒரு சின்ன பையன் இருந்தான். is calling his father or some teacher or somebody there. அவங்க அப்பாவே அந்த ஆசிரியரை கூப்பிடுறான். Daddy, வா. Start ஆயிடுச்சு. And the daddy is saying, hey, start ஆகலடா. He said, Daddy, start ஆயிடுச்சு, வாங்க. That man said, start ஆகலடா, wait. Daddy, start ஆயிடுச்சு, வாங்க. நான் 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அவர் சொன்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சாடா, உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டாரு. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, லைட்டெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. When the lights are switched off, a new thing is going to begin. When the lights are switched off, a new life is going to begin. When the darkness comes, he says, it's starting for me. Its life is not over, it's starting for me. When the lights are off, it's starting for you. உலகம் ஒரு லைட் ஆஃப் ஆகும்போது ஒரு காரியம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் இருளான சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்து துவங்க வல்லவராக இருக்கிறார். எங்க கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். When the darkness comes, இருள் வரும்போது, சொல்லுங்க இருள் வரும்போது, God is preparing me for the next chapter. சொல்லுங்க இருள் வரும்போது எனக்கு முடிவு கிடையாது, அடுத்த அதிகாரத்துக்கு என் வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. When the earth was without form and void, the Spirit of the Lord was moving on it and made as a light. And he said, there be light, and there was light. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. Number 2. இரண்டாவது. Did you like this? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? தியேட்டர் சொன்னதுமே கை தட்டுறீங்க. அப்புறம் தான் புரியுது. When lights goes off, இருள் வரும்போது a new thing is beginning. புதிய வெளிச்சம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இத போய் ட்விட்டர்ல போடுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க. When lights goes off, வாழ்க்கையில வெளிச்சம் போகும்போது it's beginning for you. வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Number 2. இரண்டாவது. Persisting in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாக நீங்க தொடர்ந்து இருக்கணும். When nothing happens, ஒண்ணுமே நடக்காமல் இருக்கும்போது keep doing what God has commanded you to do. எதை கட்டளையிட்டாரோ அந்த காரியத்தை விட்டுடாதீங்க, அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. They went and rested because it was a Sabbath day. அது ஓய்வு நாள்ல போய் ஓய்ந்திருந்தாங்கன்னு வசனம் சொல்கிறது. Even if your heart is broken, இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் be strong in the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையில உடைந்து போய் இருக்க கூடாது, அதில பலமா இருக்க வேண்டும். Even when you watch something being buried where you have a hope to resurrect it, but still do not leave the word of God. ஏதோ ஒரு காரியம் மரித்து போய் விட்டது, எழுப்ப முடியலன்ற ஒரு காரியம் இருக்குது, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை விட்டுறாதீங்க. Everything is gone, எல்லாமே போய் விட்டது, when nothing happens, ஒண்ணுமே நடக்கல, obey the word of God. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அதற்கு செவி கொடுங்க. The women went back because they rested because of Sabbath day. They believed, they obeyed the commandments.
ஓய்வு நாளானபடினால கற்பனைக்கு கீழ்ப்படிந்து போய் ஓய்ந்திருந்தால் என்று வேதம் சொல்கிறது. Seasons of extreme disappointments, we come to a case called excusing ourselves for disobedience. பாருங்க, ஏமாற்றங்கள் வர வர, தோல்விகள் வர வர நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை வந்துவிடும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுவோம். ஏன் இதெல்லாம் பண்ணல ஆண்டவர், எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணல, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் ஜெபம் பண்ண மாட்டேன்? ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். What disappointments when the extreme goes, your excuses becomes very vivid. பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க நான் ஜெபம் பண்ண மாட்டேன், வார்த்தை படிக்க மாட்டேன், போக்கு சொல்லுகிற காரியம் அதிகமாகிவிடும். அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, எனக்கு குழந்தை பிறக்கலையே. அவங்களுக்கு இது நடக்குது, எனக்கு நடக்கலையே. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? Oh, but the women went back home and they respected the commandments. அந்த ஸ்திரீகள் வீட்டுக்கு போய் கற்பனையின்படியே கீழ்ப்படிந்திருந்தார்கள். My heart is broken. இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. Somebody will say, ஆண்டவர் உங்களை பார்த்துப்பார். ஆண்டவர், நீ சர்ச்சுக்கு வரலையா? கரெக்ட், நீ எப்படி வருவே? உனக்கு மனசுல ஃபுல்லா சோகம் இருக்கிற, நீ வராத. சர்ச்சுக்கு ஒரு 4 வாரம் வராத, அப்புறமா நீ வா. இதான் நம்ம கொடுக்குற அட்வைஸ். Persisting with the God's word. ஆண்டவருடைய வார்த்தையிலே தொடர்ந்து உறுதியா இருக்க. The question will come, why me, Lord? ஏன் எனக்கு ஆண்டவன் ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. At that time, அந்த நேரத்திலே persist with the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலே தொடர்ந்து உறுதியா இருங்க. Be that commandment, whatever. If you are being holy when you are happy, be a holy person when you are sad. பாருங்க, சந்தோஷமா இருக்கும்போது பரிசுத்தமா இருக்கீங்க, நல்லது. அதே மாதிரி சோகமா இருக்கும்போது பரிசுத்தமுள்ளவளா இருக்க வேண்டும். It's very difficult. ரொம்ப கடினங்க இது ரெண்டும். But you need to do that. ஆனா ரெண்டும் செய்தாகணும். You need to do that. Persisting with God's word when nothing happens. ஒண்ணுமே நடக்காம இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். We convince ourselves that nothing has happened. Why I didn't read the Bible today? Nothing has happened to me. God has not done this to me. Why I should read the Bible? ஆண்டவர் ஒண்ணு எனக்கு செய்யல, ஒண்ணு நடக்காம இருக்கு, ஏன் வேத படிக்கணும்? You are excusing yourself because of extreme disappointments in your life. You are excusing disobedience. ஏமாற்றத்தின் உச்சகட்டம் வரும்போது ஜெபிக்கிறதை வேதவாசத்தை விட்டு விடுகிறோம். ஏன் கீழ்ப்படியாமை வந்து விடுகிறது. My point to the church is when disappointment comes, சபைக்கு நான் சொல்லுகிற குறிப்பு என்னவென்றால், ஏமாற்றங்கள் அதிகரிக்கும்போது persist with the word of God. ஏமாற்றம் ஒரு பக்கம் அதிகரிக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை இன்னொரு பக்கத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். Trust in the Lord. கர்த்தரை நம்புங்க. Lean not in your own wisdom. சொந்த வழியின் மேல் சராதீங்க, சொந்த புத்தியின் மேல் சராதீங்க. இடைவிடாமல் ஜெபிங்க. Wait on the Lord. கர்த்தருக்கு காத்துருங்க. Forgive others when you can forgive them. மன்னிக்க முடியுமானால் மற்றவங்களை மன்னிங்க. Pray for them who have done wrong to you. உனக்கு விரோதமாய் தவறு செய்தவங்க ஜெபிங்க. முடியுமா? முடியாதே. We don't have that. No. Forgive them when you can forgive. That's the word of the Lord. மன்னிக்க முடியாது, மன்னிங்க மற்றவர்கள். கர்த்தருடைய வார்த்தை இது. Persist. When you are going through a struggle, persist with the word of God. போராட்டம் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியா இருக்க வேண்டும். Number 3. மூன்றாவது. சொல்லுங்களா 3. மூன்றாவது. Be passive and allow God to handle it. இந்த சூழ்நிலை விட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து ஏன்னா ஆண்டவர் அதை செய்வதற்கு இடம் கொடுங்க. Can I tell you how we learned? I will learn this from that. நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? The women wanted to anoint the body. அந்த சரீரத்துக்கு பரிமள தைலத்தை ஊற்றணும்னு நினைச்சாங்க. Listen to me carefully. என்ன பாருங்க, அப்பதான் புரியும். They wanted to lay their hands on the body. அந்த சரீரத்தின் மேல கரங்களை வைக்கணும்னு நினைச்சு வந்தவங்க. They wanted to lay their hands on that dead body and anoint him and put him all the oil. They wanted to lay their hands on that body. அந்த சரீரத்தின் மேல கையை வைத்து அந்த பரிமள தைலத்தை போட வேண்டும் என்று சொல்லி நினைத்து வந்தவங்க. Because of a Sabbath, அது ஓய்வு நாளா இருந்தபடினா they cannot put their hands on a dead body. அவருடைய கரங்களை மரித்து போன சரீரத்தில் வைக்க முடியாது. God says to some of you right now, இன்றைக்கு யாரோ ஒரு சிலர் கர்த்தர் சொல்லுகிறார், leave it alone. அத தனியா விடுங்க. The problem what you're facing, leave it alone. நீ சந்திக்கிற பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. Don't put your hand on it. இப்போ அது மேல கையை வைக்காதீங்க. When you handle it, நீ இந்த பிரச்சனையை சமாளிப்பேனா கையாளனா, it's going to go wrong. தவறா போய்டும். You remove your hand, எடுத்துருங்க. has God's hand upon you. உங்க கையை வச்சா முடியாதுங்க. கர்த்தருடைய கரம் இந்த பிரச்சனையில வர வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. If it wasn't the Sabbath day, இது ஓய்வு நாள் இருந்ததனால the woman would have gone and messed up that body. ஓய்வு நாளும் இல்லாம இருந்திருந்தா இந்த சரீரத்தை எல்லாம் தொட்டு மோசமாக்கி இருப்பாங்க. They would have touched that body. சரீரத்தை தொட்டு இருக்கலாம். I want to tell you spiritually right now. ஆவிக்குரிய நான் சொல்லுகிறேன். Some things which you can't handle, சில காரியங்களை உங்களை கையாள முடியலையா? don't mess it up with your own hands. உங்க கையை போட்டு அதை கெடுத்துறாதீங்க. Remove your hands. கையை எடுங்க. You are interfering in God handling your situation. ஆண்டவர் தாங்க வா சூழ்நிலையை கையாளுக, நீங்க குறுக்கிட கூடாது.
Your own decisions are interfering in the decisions of God in your life. ஆண்டவருடைய தீர்மானம் பெருசா உன் வாழ்க்கையில் இருக்குது, ஆனா உன் தீர்மானத்தை குறுக்க கொண்டு வருகிறது மடினால தான் நடக்காமல் இருக்கிறது. Praise the Lord. Am I speaking to someone right now? யாரோ ஒருத்தர் நான் பேசட்டுமா? You are messing up your life by handling it. God says the authority, the Sabbath day is there. You cannot leave your hand on that body. Just leave it. I will handle it. இது ஓய்வு நாளாக இருக்கிறது, இப்போ உன் கையை நீ வைக்க முடியாது, என் கையில கொடுத்துரு, நான் பார்த்துக் கொள்கிறேன். Amen. கையில தூக்கி சொல்லுங்க, I am going to give my problems to the hands of the Lord. ஏன் பிரச்சனைகளை கர்த்தருடைய கரத்துல கொடுக்க போறேன், கரல ஓட்டி கொடுங்க. நான் என் கையை வைக்க மாட்டேன். I am not going to think about it. அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். I am not going to handle it. நான் என் பிரச்சனையை நான் கையாள மாட்டேன். The Sabbath has come. ஓய்வு நாள் வந்து விட்டது. The command has come. கற்பனை வந்து விட்டது. The law has come. பிரமாணம் வந்து விட்டது. God's word has come. கர்த்தருடைய வார்த்தை வந்து I விட்டது. need to remove my hand from this problem and allow God's hand to work for me. இந்த பிரச்சனையின் மேல என் கையை வைக்காம நான் ஒன்றும் செய்யாம என் கையை எடுத்துடுறேன். கர்த்தருடைய கரம் எனக்காக இந்த பிரச்சனையின் மேல் நீட்டப்பட போகிறது. I believe in this. I believe in this. I நான் believe in this. நம்புறவங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Sometimes God is talking to us, leave it to me, leave it to me, leave it to சில me. நேரத்துல ஆண்டவர் சொல்வார், என் கையில கொடுத்துட்டு அந்த பிரச்சனை என் கையில கொடு. Don't keep talking about it. அத பற்றி பேசாத. Don't keep having meeting about it. அத பற்றி ஒரு கூட்டமா வைக்காத. Don't keep calling about it. அத பற்றி பேசாத. Don't make phone calls. அழைத்து பேசாத. Don't open your mouth. வாயை திறக்காத. Remove your hand. கையை எடுங்கம்மா. Remove it. உன் கையை எடு. Your hand is interfering from the mighty hand of God. நான் சொல்றேங்க, ஆண்டவருடைய கரம் சாதாரண கரம் அல்ல, சர்வ வல்லமுள்ள கரத்திற்கு ஈடாக உன் சின்ன கையை கொண்டு போக முடியாது. I know whom I'm talking to in this sentence. யாருக்கு நான் இந்த சொற்றொடர் பேசுறேன்னு எனக்கு தெரியாது. We are wasting all our resources trying to put our hands on something what God has told us to let go. ஆண்டவர் அதை விடுன்னு சொன்ன பிறகும் நம்முடைய எல்லா தீர்வையும் என்னால இது செய்ய முடியும் அது செய்ய முடியும் நம்முடைய கரத்தை கொண்டு போய் வைத்து நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். Your efforts are standing in the way of God's efforts. முயற்சிகள் என் ஆண்டவருடைய முயற்சிகளுக்கு எதிராய் நிற்கிறது. ஆண்டவரே 4-5 பேர் ஆசீர்வதியும். Suddenly I started watching a lot of food YouTubes food. சாப்பாடு பற்றி தான் யூடியூப் பார்த்து கொண்டிருந்தேன். யூடியூப்ல தான் பார்க்க முடியும் போல இருக்குது ரேச்சல். So I used to watch all those food and other things. You know, one thing I saw one TV show. இந்த சாப்பாடு பற்றி பார்க்கும்போது ஒரு டிவி ஷோல ஒன்னு காமிச்சாங்க. How to make பரோட்டா. பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லி காமிச்சாங்க. That's all. இத பார்த்துட்டா வந்து சொல்றேன். You know what? When you make, he said, take the flour, அந்த மாவு எடுங்க, take the oil, எண்ணெய் எடுங்க, take the water, தண்ணி எடுங்க, take the butter, நெய் எடுங்க, and knead to make it into a dough. அதை எடுத்து அப்படியே மாவு பேசுங்க, and make it dough. நல்லா பேசிந்து and then knead the dough. அதுக்கு பிறகு அதை திரட்டுங்க. What is knead? Kneading. பேசைறது அல்ல. We need it. You need it. பேசுங்க பேசிந்து வைங்க. You keep kneading it. Your hand, you can see him. No? Knead. Then it is one time. If you do it more, the dough will break. நல்லா பேசின பிறகு ஒரு அளவுக்கு தான் பேசணும். அதிகமா பேசினா அது உடைஞ்சிரும் மாவு. You keep handling and kneading the same situation again. அத்தைக்கு ஃபோன் பண்ணு, மச்சானுக்கு ஃபோன் பண்ணு, அவனுக்கு ஃபோன் பண்ணு, இவன் நனக daily calling. One point it breaks. எல்லாம் இவங்க அழைத்து பேசுங்க முயற்சி அதிக முயற்சி செய்யும்போது அது உடைஞ்சிரும். Your hand is kneading more than it should be kept on that problem. அந்த பிரச்சனையின் மேல உன் கை அதிகமாக உன் முயற்சி தான் இருக்கிறது. And I learned that thing also. After you do that, அது செய்து முடிச்ச பிறகு that boy or the man or cook or what he saying, சமைக்கிறவன் எடுத்தான் that dough it is also having yeast. அது ஈஸ்ட் இருந்தது. That put that and keep it aside for 1 hour. ஒரு மணி நேரம் அந்த ஈஸ்ட் போட்டு அந்த புளிப்பை போட்டு தனியா வைத்தான். நான் சொல்றது கரெக்ட்டா? நான் சொல்றது பரோட்டா பண்ணிருக்கேன், சாப்பிட்டிருக்கேன், பண்ணது இல்ல. You know, you after you need, you keep, you know what he said? முடிச்சு தனியா வச்சிட்டு என்ன சொன்னாரு? The moment you keep it aside, அது தனியா கொஞ்ச நேரம் வச்ச பிறகு the yeast in that dough will make it rise. அந்த மாவுல இருக்க அந்த புளிப்பு கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
the yeast in that dough will make it rise. அந்த புளிப்பு கலந்து பாருங்க, அது கொஞ்சம் அந்த மாவு The அதிகரிக்கும். more you handle it, நீ எவ்வளவு கையில சமாளிக்கிறியோ the dough will not rise. அந்த மாவு அதிகமாகாது. The more you leave it, எவ்வளவு அதிகமா விட்டுறீங்களோ the yeast inside that dough will make it rise. அந்த மாவுக்குள்ள இருக்கிற அந்த புளிப்பு அதை அதிகரிக்கும். Can I tell you that? ஒன்னு சொல்லட்டுமா? Don't keep kneading it. நீங்களே பேசிட்டு கொண்டு இருக்காதீங்க. Leave it to God. கொஞ்சம் ஆண்டவர் கையில வச்சிருங்க தனியா. God will make it rise. ஆண்டவர் அதை அதிகரிக்க வல்லவர். God will make it soft. ஆண்டவர் மெதுவாய் மாற்ற God பண்ணுவார். will make it a usable one. அதை பயன்படக்கூடிய மாவாக மாற்றுவார். Where you are going to throw it out, God is saying, I'm going to knead it and make it fit. நீ தனியா விட்டீங்கன்னா கர்த்தர் அதை உருவாக்கி அதை பெருக பண்ணவர் வல்லவர். Prepare for your next chapter. அடுத்த அதிகாரத்துக்கு ஆயத்தமாவுங்க. Persist with God's word. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் இருங்க. Be passive and ask God to handle it. கொஞ்சம் சூழலை விட்டு பின்னாடி வந்து ஆண்டவர் அதை கையாளும்படியாக விட்டு கொடுங்க. The last thing, கடைசியாக prioritize your worship. உன் ஆராதனை முக்கியப்படுத்துங்க. Amen. They went back. வீட்டுக்கு போனாங்க. They returned. திரும்பி வந்தாங்க. They prepared. ஆயத்தப்படுத்தினாங்க. And they did not bother to come back again the next day. அடுத்த நாள் வர்றது கவலைப்படல. Yeah, we give easy excuses when things go wrong in our lives. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது சூழ்நிலை மோசமாகும்போது நிறைய போக்கு சொல்லுகிறோம் சபைக்கு வராததற்கு. We don't want to worship because nothing is happening in my life. ஒண்ணுமே நடக்கல, நடந்து கொண்டும் இல்ல, நான் ஏன் கர்த்தரை ஆராதிக்கணும்? The English word for worship is like this. ஆராதனைக்கு ஆங்கில பதம் எப்படி சொல்கிறது? It's called worthship. Worth. மதிப்புள்ள காரியம். It is something which is worth. மதிப்புள்ளது. ஆராதனை மதிப்புள்ள ஒன்று. If you remove that th, it becomes worship. அந்த th எடுத்துட்டீங்கன்னா அது ஆராதனை என்று மாறுகிறது. When you worship, ஆராதிக்கும்போது because your worship is worthy to be worshipped. எதுக்கு ஆராதிக்கிறீங்க யோசித்து பாத்தீங்களா? ஆராதனைக்கு தகுதி உள்ளவர் நாம் ஆராதிக்கிற தேவன் என்பதை உணர்ந்து ஆராதிக்கிறோம். When you start worshiping God, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கும்போது the stones in the tomb will be removed. அந்த கல்லறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த கல் தள்ள ஆரம்பிக்கும். Oh, can I tell you again? திரும்ப சொல்லட்டுங்களா? When you start worshiping, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கும்போது, when you leave that to God's hand, ஆண்டவருடைய கையில அதை when கொடுத்துட்டு you purchase the God's word, ஆண்டவருடைய வார்த்தையை when you நம்பினீங்கன்னா, prepare for the next chapter, அடுத்த அதிகாரத்துக்கு ஆயத்தமானீங்கன்னா, next day morning, அடுத்த நாள் காலையில the stone is rolled away. கல் நமக்காக தானாக தள்ளப்படும். Oh, what began as a mourning, what began as a crying, எந்த இரவு கண்ணீராக இருந்ததோ அடுத்த நாள் காலையில நமக்காக கல் they're தள்ளப்படுகிறது. still coming with the oil, இன்னும் எண்ணெயை கையில they're கொண்டு still வராங்க. coming with the spices. இன்னும் பரிமள தைலத்தை கொண்டு That's வந்தாங்க. not required anymore. இனி அதுக்கு வேலை கிடையாது. The stone is rolled away. கல் தள்ளப்பட்டு விட்டது. The stone is rolled away. கல்லானது ஏற்கனவே தள்ளப்பட்டு விட்டது. The night has changed them into something victorious the next day morning. பாருங்க, இருள் இருந்தது, அடுத்த நாள் காலையில வெற்றியினால அவர்களுக்கு மாறினது. When the others thought that was the night, for us it was the day beginning. The stone is rolled away. மற்றவங்களுக்கு இருளா இருந்தது, ஆனா நமக்கோ விடியற் காலத்திலே கல் புரட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. கைகளை உயர்த்தி புரிஞ்ச மாதிரியே பார்க்கணும், இல்லைன்னா எனக்கு புரியல. You know what Bible says in Luke 24th chapter? லூக்கா 24 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது தெரியுமா? They did not find the body of Jesus in that place. அந்த இடத்துல இயேசுவின் சரீரத்தை அவங்க பார்க்கல. You will not find that problem what you had. அந்த பிரச்சனையை நீ பார்க்க மாட்டே. You will not find that thing which made you go through all this. Oh Rabba இவ்வளவு நாள் இவ்வளவு சூழல் மத்தியில போனீங்களே அந்த காரியத்தை பார்க்க மாட்டீங்க. அடுத்த நாள் காலையில மன அழுத்தத்தை அடுத்த நாள் காலையில பார்க்க மாட்டீங்க. You will not find that sickness anymore. வியாதியை மறுபடியும் பார்க்க மாட்டீங்க. You will not find that cancer anymore. அந்த புற்றுநோய் மறுபடியும் பார்க்க மாட்டீங்க. You will not find that womb which has been stopped anymore. Your miracle is happening right now. The stone is being rolled away in the name of Jesus. கல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு தள்ளப்படுகிறது. Hallelujah, hallelujah, hallelujah. Anything can happen only when you believe. When you believe. நம்பனாதான் விசுவாசம் எது வேண்டுமோ வாழ்க்கையில நடைபெறும். என் கூட சொல்லுங்க, I'm preparing. நான் ஆயத்தமாறேன் சொல்லுங்களேன். I'm persisting with the word of God. வார்த்தையில உறுதியா இருக்கிறேன். I'm going to allow God to handle my things. கொஞ்சம் சூழ்நிலை விட்டு பின்னாடி வந்து ஆண்டவர் கையில கொடுக்கிறேன். Prioritize worship. ஆராதனை முக்கியப்படுத்துவேன். When I do this four things, இந்த நாலு காரியத்தை செய்யும்போது, when nothing happens, ஒண்ணுமே நடக்காம இருக்கும்போது, God is working for me. எனக்காக கர்த்தர் பின்பாக கிரியை செய்கிறார். My stone is rolled away. எனக்காக கல் தள்ளப்படுகிறது. My shame is rolled away. என் வெட்கம் தள்ளப்படுகிறது. The thing which put me to shame is rolled away. என்னை வெட்கப்படுத்தின காரியம் தள்ளப்படுகிறது. The thing which me bear is not there anymore in my life. எனக்கு தடையா இருந்த காரியம் இனி கிடையாது.
How many believe that what I'm preaching is true in your life? பிரசங்கிக்கிற வார்த்தை வாழ்க்கை உண்மையுள்ளதுன்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிரச்சனை அங்க இல்லைங்க. நான் போய் மறுபடியும் பார்க்க போறேன், அந்த பிரச்சனை இல்லை. நான் மறுபடியும் ரிப்போர்ட்டை பார்க்க போறேன், அங்க அந்த ரிப்போர்ட்ல என் பிரச்சனை இல்லை. நான் திருப்பி அங்க போறேன், அது இல்லை. நான் பிரச்சனை நினைச்சது அங்க இல்லை. எனக்கு எது ஃபெயிலியர் கொடுத்தா அது அங்க இல்லை. God has worked for you. எந்த பிரச்சனை ஏற்கனவே வந்ததோ அதை மறுபடியும் போய் தேடி பார்த்தா கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டு கர்த்தர் அந்த காரியத்திற்காக எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். We need a miracle this morning. இந்த காலையில அற்புதம் வேணும் நமக்கு. We need a miracle this morning. இந்த காலையில அற்புதம் வேணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். How many want that shame, the shame which was against you, the shame, the stone which was closing you to be removed automatically? உனக்கு விரோதமாய் வந்த வெட்கம் என்ற கல் தானாக போணும், தானாக நகரணும், தானாக தள்ளணும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கால வேளையில? When you go to that same place, அதே இடத்துக்கு மறுபடியும் போய் பாருங்க. when you go to the same place, அதே இடம் தாங்க நீ திருப்பி போய் பார்க்கும்போது, எங்க நீ வெட்கப்பட்ட அதே இடத்துக்கு திருப்பி நீ போகும்போது, the same place, the same situation, but a different miracle. God says the same place you go, but you're not going to see there. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ, மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் பாருங்க. கர்த்தர் உனக்காக அந்த கல்லை தள்ளி இருக்கிறார், உன் தலையை உயர்த்த போகிறார். Can you believe God is speaking to us today? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். நம்புறீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்க, நம்புறேன். எந்த இடத்துல எதை தொட முடியாம நான் நின்றுட்டு இருந்தனோ, எந்த இடத்துல என் கண்ட்ரோலே இல்லாம நின்றுட்டு இருந்தனோ, எந்த இடத்துல நான் அழுதுட்டு கொண்டு நின்றுட்டு இருந்தனோ, அதே இடத்துல ஆண்டவர் நான் அடுத்த நாள் கூட்டு போறாரு. அடுத்த நாள் நான் போகும்பொழுது அங்க எது வெட்கம் இல்லை. The stone is rolled away. The thing which stopped me is not there. எனக்கு தடையா இருந்த காரியம் இதற்கு முன்பாக தாங்க தடை, இனி தடை கிடையாது. அந்த இடத்துல எனக்காக அந்த தடை தள்ளப்பட்டிருக்கிறதால் பார்க்க முடியும். Anybody wants to stand and testify something right now? யாராவது எழுந்து நின்று சாட்சி சொல்ல முடியுமா? 1 minute. ஒரு நிமிடம். Just 1 minute, 1 second. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எங்க வீட்டுக்காரர் டிரான்ஸ்ஃபர் பத்தி பாஸ்டர் பேசும்போது இன்னைக்கு காலையில பைபிள் படிக்கும்போது கர்த்தரை நம்புன்னு மட்டும் ஒரு வார்த்தை அதை பிடிச்சிட்டே வந்து ஆண்டவர் எனக்கு பேசுறாங்க. நன்றி. Amen. Can we clap your hands? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை செலுத்துங்க. Stephen, can you stand? Can you stand? எழுந்து. வெக்கப்படாம நின்னாங்க தெரியுங்களா? கையில உயர்த்தி கரங்களை விடு. எங்க அங்க போய் வெக்கப்பட்டாரோ, ஒரு ஐஏஎஸ் ஆபீஸ்கிட்ட உள்ள போயிட்டு வெளியே வரும்போது எங்க வெக்கப்பட்டாரோ அதே ஆபீஸ்ல ஆண்டவர் அவரை உயர்த்தி வைக்கணும். அது ஜெபிங்க. Can we just lift your hands? கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பல கரங்களை உயர்த்தி. Now in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Can we pray, brothers? Can we pray? நான் சொல்றேன், ஜெபிக்க முடியுமாங்க உங்களால? ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயில உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே அன்பு சகோதரரை ஜெபிக்கிறேன். ஷபாலா ஹந்தலா. மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது எல்லா வெட்கமும் நீக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். Nothing happens, you are working behind us. ஒண்ணுமே நடக்காமல் இருக்கும் எங்க அப்பா கிரியை செய்றீங்க. Bless his faith. ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. இப்பே சொல்லிடுறாரு. சொல்லிடுங்க. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்ட ஆர்டரை நேற்று ஈவினிங் ஒரு எனக்கு தெரிய வந்தது, திரும்ப ரீகன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு. Praise God. Anybody else? Anybody else? Anybody else? வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? வெக்கப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு போலீங்களா? 31ஆம் தேதி 1 hour சாட்சி சொல்லுவீங்க. Anybody, God has touched you this word? God has touched. கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் பேசினாரா? நான் ஒரு சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரம் கர்த்தர் எனக்கு காத்திருக்கணும்னு தான் என்னோட பேசினாரு. நான் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் இன்னைக்கு அப்படியா நான் எப்படி எனக்கு கர்த்தர் தரப்போறாரோ அதை கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்திருக்காரு. அதுக்காக கர்த்தர் கோடான கொடி நன்றி. ஏங்க முன்னாடி ரோதா சாட்சி சொல்லணும்னு கிடையாதுங்க, பின்னாடி சொல்லலாம். சாட்சி கேட்கும்போது கூட மாட்டேன். ஏஞ்சி சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் தொட்டார், என்ன ஒரு இடத்துல இந்த மாதிரி இருந்தேன், எனக்கு சொல்லிக்கிறேங்க, நானே சொல்லிக்கிறேங்க. மை ஒய்ஃப் நோஸ், மை ஃபேமிலி நோஸ். அதே இடத்துல ஆண்டவர் என்ன உயர்த்தி வைப்பார். மை ஸ்டோன் வில் பி ரோல்ட். என் கல் எனக்காக தள்ளப்படும் நான் நம்புறேன். மை காட் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மை காட் என் தேவன் இஸ் ப்ரிப்பேரிங் my next chapter. என் தேவன் எல்லாரும் இந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா என் தேவன் எனக்காக அடுத்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். My God. என் தேவன். Oh, when the lights goes off, எல்லாம் வெளிச்சம் போகும்போது,
my life begins. அப்பதாங்க உலகம் இருள் சொல்லும், என் வாழ்க்கை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறது. பாருங்க, துவங்கும் போது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தீங்க, வேர்த்து ஊற்றி எல்லாம் பாருங்க, முடியும் போது எப்படி பாருங்க, ஏசியோடு முடிக்கிறோம். இதெல்லாம் ஒரு மிரக்கலா அப்படின்னு கேட்குற மைண்டெல்லாம் எனக்கு தெரியுது. மிரக்கல் சொல்லலை, ஆண்டவரோட வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கணும். that you have to receive it and do it. So God says always, don't be hearers of the word, be doers of the word. வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்படியே இருக்காது, அதன்படி செய்யணும். வார்த்தையை கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவளாய் நாம் இருக்க How வேண்டும். many are waiting for something to happen in your எத்தனை life? பேர் வாழ்க்கை ஏதோ நடக்கணும்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறீங்க? Praise God, praise God. ஸ்தோத்திரம். We don't know இல்லைங்களா, எங்களுக்கு தெரியாது, பாஸ்டருக்கு எங்களுக்கு தெரியாது, but you know in your heart. உங்க இருதயத்தில் உங்களுக்கு தெரியும். I'm going to pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Lord, in the powerful name of Jesus. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் நான் The name ஜெபிக்கிறேன். above all names. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். I pray unto the people who are lifted their hands. கரங்களை உயர்த்தினவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நான் ஜெபிக்கிறேன். I can see only their face. நான் முகத்தை பார்க்கிறேன். You can see what they are waiting for. எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அதை கர்த்தர் நீங்க The அறிந்திருக்கிறீங்க. word has been released. வார்த்தை இன்றைக்கு The அறிவிக்கப்பட்டிருக்கிறது. sword has come. வார்த்தை வந்து விட்டது. It is going to break all the obstacles. வார்த்தை வந்த பிறகு தடைகளை உடைக்கும் என்று And make நம்புகிறேன். sure what they have been waiting for. எதற்காக காத்து கொண்டிருக்கிறோமோ The beginning of their next chapter in their lives. அவருடைய வாழ்க்கையில அடுத்த அதிகாரத்துடைய ஆரம்பம் வருகிறது. Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Anybody else? Anybody else are weak in this body? You have sickness in this body. You have a sickness. You want to say something? Sickness. Yes, sister. சரீரத்தில் பலவீனத்தை பற்றி தான் சொல்லுவீங்கன்னா சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு எனக்கு வர முடியாத சூழ்நிலை, ஆனாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். காத்திருப்பதுனால எவ்வளோ பலன் கிடைச்சிருக்கு, அதை நான் உணர்ந்திருக்கேன். எல்லா விஷயத்திலும் கர்த்தர் எனக்கு துணையாக இருந்திருக்கிறார். இந்த நாளில் கூட நான் கர்த்தர் சமூகத்தில் வேண்டுதுன்னா காத்திருக்கேன். ஒரு நாள் கர்த்தர் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு காத்திருக்கேன். அதன் தேவன் தருவார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தத்தோட உண்மையோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. கர்த்தர் இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக தான் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நான் வராமல் இருந்திருந்தேன்னா இந்த வார்த்தையை என்னால் கேட்க முடியாமல் போயிருக்கோம். ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நான் நன்றி சொல்லுறேன்.